Hello friends, இன்னைக்கு நாம வந்து காரோட வீல் கிளீனிங் ப்ரொசீஜர் பார்க்க போறோம். என்னென்ன தேவையான பொருட்கள், equipments and solutions என்ன தேவைப்படுது அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா இது வந்து கோச்ச்கெமியோட கிரீன்ஸ்டார் GS. இது வந்து அல்கலைன் சைடுல இருக்கும் 12.5ல. இது வந்து யூனிவர்சல் சால்வெண்ட், அதாவது யூனிவர்சல் கிளீனர், ஆல்-பர்பஸ் கிளீனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்-பர்பஸ் கிளீனர் எல்லா வண்டியில் உள்ள எல்லா பொருட்களையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரியாக்டிவ் ரஸ்ட் ரிமூவர், இதுவும் கோச்ச்கெமி ப்ராடக்ட் தான். ரியாக்டிவ் ரஸ்ட் ரிமூவர் இது ரெண்டுமே ஜெர்மன் ப்ராடக்ட்டு. இது வந்து அயன் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. பொதுவாக பெரிய வீலோடைய டயரோடைய பெரிய சைஸ் பெருசாக இருந்தால் இந்த பெரிய ப்ரஷ்ஷும், அதுக்கு தகுந்த மாதிரி வீல் சைடை வந்து ரிம் சைடை வந்து இந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய வண்டி சின்ன வண்டிங்கிறதுனால மூணுமே யூஸ் பண்ணுறேன், மூணுமே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இதுதான் என்னுடைய டயருக்கு சரியாக சூட்டபுளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வாஷிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரின்ஸ் பண்ணிக்கிறோம் தண்ணியில். அடுத்ததாக நம்ம வந்து கோச்ச்கெமி கிரீன்ஸ்டாரை வந்து 1:5ங்கிற மிக்சர் ரேஷியோவில் கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாருங்கள், ரியாக்ஷன் உடனே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கேமரா தெரியுதுங்களா? உடனே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். பாருங்கள், நல்ல ரியாக்ஷன் தெரியுதுங்களா? இங்கே எதுவுமே இல்லை, முன்னாடி ட்ரையாக இருந்தது, இப்போ உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வந்து ரொம்ப ஸ்டிஃப், இது கையிலலாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு முறையும் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த முறை வந்து இப்போ அது 12 ஆகட்டும், கொஞ்ச நேரம்ட்டு விட்டுட்டு நம்ம வந்து சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி வீல் ரிம்மை கழுவணும். வீல் ரிம்மில் கிளியர் கோட் இருக்கும், அது காயப்படுத்தக்கூடாதுங்கிறத நோக்கம். இது 3rd டைம். நான் இப்போ நுரை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், சூப்பர் நுரை. இது 3 முறை போட்ட பிறகு தான் என் வண்டிக்கு, ஏன்னா 10 வருஷம் கழுவாதனால டயரோ வீலோ என் வண்டிக்கு 3 முறை எடுத்துக்கிச்சு. ஆனால் 3 முறை எடுத்தாலும் ஓகே, பரவாயில்ல. இது அடுத்த முறை 1 முறை தான் எடுத்துக்கும். பாருங்கள் எப்படி நுரை வருது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ப்ராடக்ட் அமேசிங்க, செம்மையாக இருக்குது ப்ராடக்ட். அதாவது ஆசிட் பொருட்கள் தான் வந்து குயிக்காக அவங்க பொங்கும். இது வந்து அல்கலி ப்ராடக்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் பொங்காது. உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் வீல் கிளீனரில் உங்களுக்கு வந்து இந்தளவு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வராதுங்க. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அயன் ரிமூவர் இருக்கும், உங்களுக்கு டெடிகேட்டட் வாஷ் இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து ரியாக்டிவ் ரஸ்ட் ரிமூவர், அதாவது அயன் ரிமூவர் யூஸ் பண்ண போகிறோம். பயங்கர ஸ்மெல் அடிக்கிறதுல, ஆனால் பட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து ரெட்டு தெரியுது. ஆக்சுவலி என் வண்டி நான் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்துருக்கனால உங்களுக்கு தெரியுதா தெரில, வீடியோவில் தெரியுதான்ட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகி அந்த பிரேக் பார்ட்டிகல்ஸ்லாம் ரெட் ரெட்டாக வருது பார்த்தீங்களா? பாருங்கள், லேசாக தெரியுதுங்களா? இங்கேருந்து பாருங்கள், கசியுது பாருங்கள். இது ஈரத்தில் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கசிது பாருங்கள். ஈரத்தில் இருக்கும்போதே நீங்கள் வந்து நல்லா வச்சுக்கணும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும், காய விடக்கூடாது கண்டிப்பாக. அப்படியே ரெட் கலரில் மாறும் பாருங்கள், ரத்தமாக வரும் பாருங்கள், வருது பாருங்கள், தெரியுதுங்களா? அயன் பார்ட்டிகல்ஸ் கரைஞ்சி வருது. நான் மேக்ஸிமம் வண்டியை க்ளீனாக வச்சுருக்கனாலே என் வண்டியில் வரல. இருந்தாலும் இது ஒரு ப்ரொசீஜரு நம்ம வந்து செய்துட்ருக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே அதை வந்து
லேசாக டெலிவரி பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். இதே பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். அயன் ரிமூவர் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், தொடச்சிக்கிறேன். கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நான் மறுபடியும் காமிக்கிறேன் உங்களுக்கு.